ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் லிட்டில் லேம்ப் இந்தியன் கிச்சன் தமிழ். நான் உங்கள் பார்க்கவே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே யம்மியான குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பமான ஸ்டஃப்டு மேங்கோ குல்ஃபி தான் பார்க்க போகிறோம். இது மாம்பழ சீசன்றதுனால கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேங்கோ ஸ்டஃபிங் குல்ஃபிக்கு நம்ம குல்ஃபி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும். குல்ஃபி ரெசிபி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. நான் லிங்க் கொடுக்குறேன். இப்போ நான் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லிடுறேன். 3 பெரிய மேங்கோவோட ஸ்டஃபிங்க்கு இது யூஸ் ஆகும். 1/2 லிட்டர் பாலில் சர்க்கரை, குங்குமப்பூ, ஏலக்காய் பவுடர், பொடியாக நறுக்கிற நட்ஸு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் கொதிக்க விட்டு கலர் சேஞ்ச் ஆனதும் எடுத்து தனியாக ஆற வச்சுருங்க. இப்போது மேங்கோ ஸ்டஃபிங் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அல்ஃபோன்சா மேங்கோ எடுத்திருக்கேன். உள்ளே இருக்கிற சீட் வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம மேங்கோவை வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ண முடியும். நிறைய கேப் கிடைக்கும். இந்த மாதிரி முக்கால் பாகமாக அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேல் பாகத்தை லைட்டாக டேர்ன் பண்ணோன்னா அதோட மேல் பாகம் தனியாக கழண்டு வந்துடும். இப்போ உள்ளே இருக்கிற சீடை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன நைஃப் வச்சு ஸ்லோவாக மேங்கோ கட் ஆகாத மாதிரி சீடை தனியாக ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேங்கோக்குள்ளே வந்து அன்ஈவனாக இருக்கும். அதை ஈவனாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி ஈவன் ஹோலாக ஆக்கிக்கணும். அதுக்காக உள்ளே இருக்கிற எக்ஸஸான இந்த மேங்கோஸை ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ணி விட்டுக்கலாம். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து தனியாக ஆற வச்சுருக்க குல்ஃபி மிக்சரை இதுக்குள்ளே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லோவாக ஸ்பூன்லேயோ இல்லை கப்லேயோ நம்ம இந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். உள்ளே எந்த ஏரும் இல்லாதபடி. மேங்கோவை ஃப்ரீசரில் ப்ளேஸ் பண்ணும்போது அது பாட்டம்காக ஒரு சின்ன கப் எடுத்து ஆடாமல் இருக்கிறதுக்காக வச்சுட்டு கிளிங் ரேப்பர் போட்டு நல்லா ரேப் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் 4 to 6 ஹவர்ஸோ இல்லை நைட் ஃபுல்லாகவோ நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரீஸ் ஆனதும் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சர்வ் பண்ணலாம். ஸ்லைஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற தோலை ரிமூவ் பண்ணுறதுக்காக லைட்டாக அதோட தோலை மட்டும் கட் பண்ணிவிட்டு தனியாக இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட மேங்கோ ஸ்டஃபிங் குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், டாட்டா.